பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வலக்கத ஆத்தைனா லுக்குமானல் ஹிக்மத்த. லுக்குமான் அவர்களுக்கு ஹிக்மத் என்ற ஞானத்தை நாம் கொடுத்தோம். அனிஷ்குரலில்லா, அல்லாவுக்கு நன்றி செலுத்துமாறு கூறினோம். வமை யஷ்குர் ஃபைன்னமா யஷ்குரு லினப்சி. யார் நன்றி செலுத்துவாரோ அவர் தன்னுடைய நன்மைக்காக வேண்டியேதான் நன்றி செலுத்துகிறார். வமன் கஃபர, யார் நிராகரிக்கிறாரோ, நன்றி செலுத்த மாட்டேன் என்று மறுக்கிறாரோ, ஃபைன்னல்லாஹ கனியுன் ஹமீத், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தேவையற்றவனாகவும் புகழுக்குரியவனாகவும் அல்லாஹ் தஆலா இருக்கிறான். இந்த ஆயத்தில் லுக்குமானுல் ஹக்கீம் அவர்களை பற்றி பேசப்படுகிறது. லுக்குமானுல் ஹக்கீம் என்பவர்கள் யார்? நபியா இல்லை யார் அவங்க? இது சம்பந்தமாக பார்த்தோமேயானால் முன்னோர்களான உலமா பெருமக்கள் கூறுகிறார்கள். அதாவது முன்னோர்களான உலமா பெருமக்களுக்கு மத்தியில் லுக்குமானுல் ஹக்கீம் அவர்கள் நபியா நபி இல்லையா என்ற விஷயத்தில் கருத்து வேற்றுமைகள் இருக்கிறது. அதிகமான உலமா பெருமக்கள் சொல்லுகிறார்கள் லுக்குமானுல் ஹக்கீம் அவர்கள் நபி கிடையாது, மாறாக அவர் ஒரு இறைநேசராக இருந்தார், அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு அடியாராக இருந்தார். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள், லுக்குமானுல் ஹக்கீம் அவர்கள் ஹபஷி அடிமையாக இருந்தார்கள், ஒரு கார்பெண்டராக இருந்தார்கள், ஒரு ஆசாரியாக இருந்தார்கள், விறகு வேலையை செய்யக்கூடிய மர வேலையை செய்யக்கூடியவராக இருந்தார். ஹஜ்ரத் ஜாபிர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் லுக்குமானுல் ஹக்கீம் அவர்களை பற்றி கேட்கப்பட்ட போது ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், லுக்குமானுல் ஹக்கீம் அவர்கள் குள்ளமானவர்களாகவும் நீளமான மூக்குடையவர்களாகவும் மொத்தமான உதடு கொண்டவர்களாகவும் லுக்குமானுல் ஹக்கீம் இருந்தார்கள் என்று ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், லுக்குமானுல் ஹக்கீம் இருக்கிறார்களே மிஸ்ரை சேர்ந்தவர்கள், எஜிப்தை சேர்ந்தவர்கள், எஜிப்தில் இருந்த ஒரு ஹபஷி அடிமையாக இருக்கிறார்கள். அல்லாஹ் தாலா இருக்கிறானே அவங்களுக்கு ஹிக்மத் என்ற நுண்ணறிவை அல்லாஹ் தாலா லுக்குமானுல் ஹக்கீம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆனால் நபித்துவத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அதாவது ஒரு வாட்டி சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கருப்பு நிற ஒரு ஹபஷி அடிமை இடத்துல அவங்க சொன்னாங்க, உன்னுடைய நிறத்தை பார்த்து உன்னை நீயே கேவலமாக நினைத்து கொள்ளாதே. 3 மனிதர்கள் உலகத்தில் வாழ்ந்தார்கள். அந்த 3 மனிதர்களும் எல்லா மனிதர்களை காட்டிலும் சிறந்த ஒரு மனிதர்களாக திகழ்ந்தார்கள். அந்த 3 பேருமே கருப்பர்கள் தான். ஒன்றாவது பிலால் ரதியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வினுடைய அடிமை. 2வது ஹஜ்ரத் மஹ்ஜா ரதியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ஃபாரூக்குடைய அடிமை ரதியல்லாஹு அன்ஹு. 3வது லுக்குமானுல் ஹக்கீம், அவரும் ஹபஷி அடிமையாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். ஹஜ்ரத் ஹாலித் ரபீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், லுக்குமானுல் ஹக்கீம் அவர்கள் இருக்கிறார்களே ஹபஷி அடிமையாக இருந்தார்கள், அவர்கள் ஒரு விறகு மரவேலை செய்யக்கூடிய கார்பெண்டராக இருந்தார்கள். அவரிடத்தில் ஒரு நாள் அவருடைய எஜமானன் அவர் சொன்னார், ஆட்டை அறுத்து அந்த ஆட்டில் இருந்து 2 உயர் ரகமான பொருள்களை கொண்டு வா அப்படின்னு சொன்னார். உடனே லுக்குமானுல் ஹக்கீம் இருக்கிறாரே போய் ஆட்டை அறுத்து அதனுடைய இதயத்தையும் அதனுடைய நாவையும் கொண்டு வந்தார். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பின்னால் மறுபடியும் அந்த எஜமானன் இருக்கிறாரே சொன்னார், அதாவது ஒரு ஆட்டை அறுத்து அதனுடைய மாமிசத்தில் எது மோசமான பொருளோ அந்த பொருளை கொண்டு வா அப்படின்னு சொன்னார். அப்போ லுக்குமானுல் ஹக்கீம் அவர்கள் இதே 2 பொருளை கொண்டு வந்தாங்க, நாக்கையும் இதயத்தையும் கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த எஜமான் கேட்டார், என்னப்பா உங்ககிட்ட நல்ல பொருளை கொண்டு வர சொன்னாலும் இந்த 2 தான் கொண்டு வந்த, கெட்ட பொருளை கொண்டு வா அப்படின்னு சொன்னாலும் இந்த 2 பொருளை தான் கொண்டு வந்த, என்ன விளக்கம் சொல்லு அப்படின்னு கேட்டப்போ அப்போ லுக்குமானுல் ஹக்கீம் அவங்க சொன்னாங்களாம், இந்த 2ம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் நல்ல பொருள், நாவும் இதயமும் நல்லதாக இருந்துச்சுன்னா நல்ல பொருள், அது கெட்டதாக போச்சு அப்படின்னு சொன்னால் அது கெட்ட பொருளாக போயிடும் அப்படின்னு சொல்லி இப்படி லுக்குமானுல் ஹக்கீம் அவர்கள் ரொம்ப நுண்ணறிவாக தன்னுடைய எஜமானனுக்கு பதில் சொன்னாங்க. ஹஜ்ரத் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள்,
லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் நபி கிடையாது, நல்லடியாராக இருந்தார்கள், அடிமையாக இருந்தார்கள், மொத்தமான உதடு கொண்டவர்களாக இருந்தார்கள், அதே போல் கால் கொஞ்சம் வீக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இது முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம். ஒரு இறைநேசர் அவர் மூலமாக அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம், பனி இஸ்ராயிலில நீதிபதியாக லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சொல்லின் பிரகாரம் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர் தான் லுக்மானுல் ஹக்கீம் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வாட்டி லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் ஏதோ ஒரு சபையில் நின்று பயான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஆட்டு இடையன் இருக்கிறானே லுக்மானுல் ஹக்கீம் அவர்களை பார்த்துவிட்டு அவரிடத்துல போய் கேட்டான், இன்ன இடத்துல என்னோட ஆடு மேய்த்தவர் நீங்கள் தானே, நீங்களும் ஆட்டு இடையர் தானே அப்படின்னு சொல்லி கேட்டப்போ லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் சொன்னார்கள், ஆமாம் நான் தான் அது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆட்டு இடையன் கேட்டான், உங்களுக்கு எப்படி இவ்வளோ பெரிய அந்தஸ்து கிடைத்தது அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, லுக்மானுல் ஹக்கீம், அதாவது உண்மையை பேசியதால், தேவையில்லாத பேச்சுக்களை பேசாமல் இருந்ததால் அல்லாஹ் எனக்கு கொடுத்த அந்தஸ்து இது அப்படி சொன்னாங்க. ஒரு அறிவிப்பில் இருக்கிறது, லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் தன்னுடைய உயர்வுக்கு காரணம் என்ன என்பதை பற்றி அவங்க சொல்கிறாங்க அந்த அறிவிப்பில். அதாவது ஒன்று அல்லாஹ்வினுடைய கருணை, அல்லாஹ் நமக்கு இந்த அந்தஸ்தை கொடுத்தான். ரெண்டாவது, நான் அமானிதத்தை நிறைவேற்றக்கூடியவனாக இருந்தேன், உண்மையை பேசக்கூடியவனாக இருந்தேன். மூணாவது, அதே போல் லாபமில்லாத காரியங்களை விட்டு விடுவேன். ஸோ இந்த விஷயத்தினால தான் அல்லாஹ் தாலா எனக்கு உயர்வை கொடுத்தான் அப்படின்னு லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படியாக நிறைய ஆசாறுகள் இருக்கிறது. அந்த ஆசாறுகள் எல்லாத்துலேயுமே லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் நபி இல்லை அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. லுக்மானுல் ஹக்கீம் ஒரு அடிமையாக இருந்தார்கள், அவங்க நபி கிடையாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், அதாவது அடிமையாக இருப்பது அப்படிங்கிறது நபித்துவத்துக்கு எதிரானதாக இருக்கிறது. நபிமார்கள் எல்லாத்தையும் அல்லாஹாலா இருக்கிறானே உயர்ந்த வம்சத்தில் உயர்ந்த குடும்பத்தில் தான் அல்லாஹாலா அனுப்பி இருக்கிறான். அடிமைகளில் எந்த நபியையும் அல்லாஹாலா அனுப்பவில்லை. லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் நபின்னு சொன்னால் அப்போ அடிமையாக இருந்தாங்களே, அடிமையாக இருந்தால் கண்டிப்பாக அவர் நபியாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இது உலமாக்களினுடைய கருத்தாக இருக்கிறது.